Hello friends, welcome to my channel Beta Breeding Day 70. Beta fish ஓட age 65 days. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பீட்டா ஃப்ரைஸ் ஓட ஸ்டேட்டஸ், பாட்லிங் அண்ட் என்னோட ஃபர்ஸ்ட் ஷிப்பிங் டு கோயம்புத்தூர் அண்ட் டிஃபிகல்ட்டி இன் ஷிப்பிங். ஸோ பேட்ச் ஒன் ஃப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப அக்ரெசிவாக இருக்காங்க. கலர்ஸும் பார்த்தீங்கன்னா ப்ளூலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் ஆகிட்டு பேல் பிங்க் கலர் வந்துட்டுருக்காங்க. ஸோ இதுலேருந்து தான் இப்போதைக்கு நான் பாட்லிங் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி ஒரு ஃபிஷ்ஷை நான் எப்படி பாட்லிங் பண்ணுறேன்னு காமிக்கிறேன். ஒரு சின்ன கப்பில் அந்த டப்பில் இருக்கிற வாட்டர் எடுத்துக்கிட்டேன். இந்த ஃப்ரை பார்த்திங்கன்னா கொஞ்சம் அக்ரெசிவாக இருந்தது. இதை மட்டும் தனியாக நான் செப்பரேட் பண்ணி எடுத்துட்டேன். அவ்வளோ ஈஸி இல்லை இவங்களை பிடிக்கிறது, பட் ஸ்டில் கொஞ்சம் பொறுமையாக தான் எடுக்கணும். இவங்களை பாட்டிலிங் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்கிற 25 பாட்டில் பண்ண பேரோடு வச்சுட்டேன். ஸோ இது எல்லாமே இப்போ நம்மக்கிட்ட சேல்ஸில் இருக்குது. ஸோ பேட்ச் 2ல் பார்த்தீங்கன்னாலும் அக்ரெசிவாக தான் இருக்காங்க. இந்த ஒரு ஃப்ரை பார்க்கலாம் என்னம்மா சண்டை போடுதுன்னு. இந்த 65 டேஸில் இந்த ஃபிஷ் தான் இந்த அளவுக்கு அக்ரெசிவாக இருக்குது. ஸோ இதையும் நான் பாட்டில் பண்ணிட்டேன் ஆக்சுவலாக இன்றைக்கி. இதில் பீட்டா ஃப்ரைஸோட கலர்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபின்ஸ்லாம் ரொம்ப நல்ல கலர் இருக்குது. பேட்ச் 1ல் பார்த்தீங்கனாலும் 2 days பேக் காமிச்ச வீடியோவில் மோஸ்ட்லி ப்ளூயிஷ் அண்ட் க்ரீன் கலர் தான் இருந்தாங்க. என்கிட்ட வெறும் 4 பேர் தான் இருந்தது. 4 ஃபிஷ் தான் இந்த மில்கி ஒயிட் கலரில் இருந்தது. பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 10 ஃப்ரைஸ் அந்த கலருக்கு வந்துடுச்சு. பேட்ச் 2லேயே நான் சொல்லியிருந்தேன் வெறும் 2 ஃப்ரைஸ் தான் அந்த பேல் பிங்க் கலரில் இருந்தது. பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 6 to 7 ஃப்ரைஸ் அந்த கலர் வந்துட்டாங்க. ஸோ டே பை டே கலர் சேஞ்சிங்கும் நடந்துகிட்ருக்கு க்ரோத் ஆக ஆக. பேட்ச் 3லேயும் அதே தான். இது வரைக்கும் அதில் பேலே கிடையாது. பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 7 ஃப்ரைஸ் நம்மக்கிட்ட பேல் பிங்கில் இருக்காங்க. ஸோ என்ன குட் நியூஸ்னால் நம்மக்கிட்ட இப்போ டிஃப்ரெண்ட் ஷேட்ஸில் இருக்காங்க. ஸோ சேல் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் ஷேட்க்கும் நம்ம விற்க ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த 2 ஃப்ரைஸ் தான் ஆல்ரெடி நான் பாட்டில் பண்ணியிருந்தேன். இதை நம்ம கோயம்புத்தூர்லேருந்து நம்ம சப்ஸ்கிரைபர் என்கிட்ட கேட்டிருந்தார், எப்படியாவது எனக்கு 2 ஃப்ரையை ஷிப்பிங் பண்ணி விடுங்கன்னு. ஸோ பேக் பண்ணி வச்சுருந்தேன். அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடையாது. இது நான் ஃபஸ்ட்டு ஷிப்பிங். ஸோ கோயம்புத்தூருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் கொரியர் சர்வீஸ்லாம் எடுத்துக்க மாட்டுறாங்க, ப்ரொஃபஷ்னல் அண்ட் அதர்ஸில். ஸோ இது எல்லாமே நான் பஸ் ட்ராவல்ஸில் தான் போட்டு அமுச்சு விட்டேன். அதுவே ஒரு பெரிய ஹெட்டேக் தான். ஸோ அவர் கேட்ட மாதிரி அந்த 2 ஃபிஷ்ஷும் நான் ஒரு சின்ன பாக்ஸில் வச்சுட்டேன். ஸோ அவர் கூடவே வினிகரியிலும் கேட்டிருந்தார். ஏன்னா அவர் 2 ஃபிஷ் இப்போ தான் வாங்கினார் பீட்டா, அதை நான் ப்ரீட் பண்ணணும்னு. ஸோ வினிகரியிலோட ஸ்டார்டர் கல்ச்சரும் என்கிட்ட ஒரு சின்ன பாட்டிலில் ஆட் பண்ணி அதையும் அந்த பாக்ஸோடு வச்சு கொரியர் பண்ணலான்னு சொல்லி பேக் பண்ணி கொரியர் சர்வீஸ் எடுத்துன்னு போய் கொடுத்துட்டேன். அதுக்கே 60 rupees ஆச்சு. சென்னை டு கோயம்புத்தூர் ஜஸ்ட்டு அவன் ஃபிஷ் மார்க்கெட்லேருந்து கோயம்பேடு எடுத்துகிட்டு போக. ஸோ அங்கேருந்து அவன் கோயம்புத்தூர் ட்ராவல்ஸில் போட்டு அனுப்பும் போது அது ஒரு 160 rupees வந்தது. ஸோ அதுவே 220 rupees கிட்ட வந்துடுச்சு ஷிப்பிங்க்கு. ஸோ அவர் எனக்கு கோயம்புத்தூருக்கு ஒன்ஸ் ஃபிஷ் ரீச் ஆனவொடனே எனக்கு அந்த வீடியோ எடுத்து அனுப்பிச்சார். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நான் எதிர்பார்க்கவே இல்லை ஃபஸ்ட்டு ப்ரீடிங் பண்ணுவேன்னு. ப்ரீட் பண்ணிவிட்டு இதை மாதிரி ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு என்னோடய ஃப்ரை ஷிப் ஆகி போய் அங்கே அது சர்வே ஆகும்னு. ஸோ ஹாப்பி ஃபார் தட். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.